நீங்க பிளாக்கா இருக்கும்போது ஆப்பனண்ட் ராணிக்கு முன்னாடி இருக்கிற இந்த சிப்பாயை ஓப்பன் பண்ணாருன்னா நீங்க 8 மூல அவர் செக்மேட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க ஃபர்ஸ்ட் ராஜாக்கு முன்னாடி இருக்கிற இந்த காயினை ஓப்பன் பண்ணி வாயின்ற வெட்ட சொல்லணும். ஸோ கட்டாயம் அவர் வெட்டுவாரு. நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா அதை அட்டாக் பண்றதுக்கு உங்க குதிரையை ஓப்பன் பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, அதை ஸ்டாப் பண்றதுக்கு அவரோட குதிரையை எடுத்து பேக்கப் வைப்பாரு. நீங்க என்ன பண்ணணும், அடிஷனல் பேக்கப்புக்கு உங்க ராணியை தூக்கி இந்த இடத்துல வைக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, அவர் அடிஷனல் பேக்கப் இந்த பிஷப் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அப்படி வச்சுட்டாருன்னா அவர் நம்ம ட்ராப்ல மாட்டிட்டாரு. உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும்னா, இதை எடுத்து இங்க வச்சோம்னா ஒரே நேரத்துல ராஜாக்கு செக்கு பிளஸ் பிஷப்புக்கு செக்கு, மேல யானை பக்கத்துல இருக்க குதிரைக்கு முன்னாடி இருக்கிற சிப்பாய்க்கு செக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, ராஜாவை காப்பாற்ற அவர் கட்டாயம் இந்த மூவ் தான் பண்ணுவார். இதுதான் பெஸ்ட் மூவ். ஏன்னா இப்படி பண்றதுனால ராஜாவை காப்பாற்றிடலாம், கூடவே சிப்பாய்க்கும் நம்ம வந்து பேக்கப் ரெடி பண்ணிடலாம். சாரி, பிஷப்புக்கும் நம்ம வந்து பேக்கப் ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிப்பாயை அடிக்கணும். அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, யானையை காப்பாற்றுறதுக்காண்டி இந்த ராணியை கொண்டு வந்து இங்கே வைப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வச்சு டபுள் செக் வைக்கணும். ஸோ கட்டாயம் ராணி போகும்போது தெரியுது, பட் ராஜாவை காப்பாற்றணும்னு அடிஷனல் பேக்கப்புக்கு இந்த பிஷப்பை கொண்டு வந்து இங்கே வைப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ராணியை வெட்டிடணும். அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளோட பிஷப்பை வெட்டுவாரு. இதுக்கு அடுத்து நம்மளோட 8வது மூவ் ரொம்ப முக்கியமான மூவுங்க. இந்த இடத்துல வச்சீங்கன்னா செக் அண்ட் மேட்.